Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்பி டாலுக்கு saree கட்டி காமிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்கல்ல, அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா தான் இந்த saree வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த saree வந்து கட்டி விட்டுருக்கேன். பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு ஈஸியா இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுனா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன துணி அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அது வந்துட்டு சாரிக்காக. நெக்ஸ்ட் அதே கிளாத்ல என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு சின்ன துணி எடுத்துட்டு அதை வந்து ஜாக்கெட் பிட் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், அந்த துணியை வச்சுட்டு அப்படியே பின்னாடி முடிச்சு போட்டு விட்றேன். அவ்வளோதான். என்னோடய துணி வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சு, அதனால நான் டபுளாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் துணி நல்ல திக்னஸாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒத்தையாகவே போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ரெண்டாக மடித்து ரெட்டையாக போட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு லென்த்தாக இப்படி ஒரு துணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நீளமான பீஸா. அந்த பீஸையும் நான் வந்துட்டு ரெண்டாக மடிச்சுட்டு அந்த கை இருக்குல்ல அந்த சைடு வந்துட்டு தனியாக அப்படி சேர்த்து ஒட்டிக்கிறேன். இது வந்துட்டு தனியாக ஒட்டுறது குட்டீஸ்க்கெலாம் ஈஸியாக இருக்கும். பட் தைக்கிறது அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம் தான். அது நம்ம கையிலே கூட தைக்கலாம், அதே மாதிரி மிஷின்லேயும் தைக்கலாம். பட் தைக்கிறது வந்து கை தைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுவும் குட்டியாக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி தனியாக கூட ஒட்டி விட்டுடலாம். ஓகே, ஹார்ட் க்ளூ வந்துட்டு ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க. லைட்டாக ஹீட்டில் இருக்கும் போது என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே சுற்றி அந்த கையை சுற்றி வச்சுட்டு ஒட்டி விட்டுருங்க. ஓகே, அந்த கிளாத்தை வந்துட்டு உங்களுக்கு எந்தளவு நீளமாக வேணுமோ அந்தளவு நீளமாக அகலமாக கட் பண்ணிவிட்டு நீளத்துக்கும் அகலத்துக்கும் சேர்த்த மாதிரி பார்த்து இப்படி ஒட்டி விட்டுருங்க. நான் வந்துட்டு அந்த மாதிரி ஈஸியாக தான் இன்றைக்கி வந்து ஒட்டியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸ் வந்துட்டு அந்த ஜாக்கெட் பிட்டுக்கு கீழ் சைடு வச்சு ஒட்டுறேன். யாருமே வந்துட்டு ஜாக்கெட் பிட்டுக்கு கீழ் சைடு லேஸ் ஒட்ட மாட்டாங்க அதிகபட்சம். நான் எதுக்காக ஒட்டுறேன்னா, நான் எடுத்துகிற கிளாத்லேருந்து அந்த நூலாக வந்துகிட்டே இருந்துச்சு. நான் வந்துட்டு சுற்றியுமே தையல் போடலை, அதனால் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் கீழே ஒட்டியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சைட்லேயும் ஒட்டிக்கிறேன். கை இருக்கும்ல அந்த சைட்லேயும் ஒட்டிக்கிறேன். அந்த சைடில் ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாடலாக நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால நான் வந்துட்டு ரெண்டு சைட்லேயும் ஒட்டிக்கிறேன். எப்படி அந்த துணியை சுற்றி ஒட்டினமோ அதே மாதிரி இந்த லேஸையும் வச்சு சுற்றி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாக்கெட் ஈஸியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஹார்ட் க்ளூ வச்சு ஒட்டும் போது மட்டும் ஹார்ட் க்ளூ ரொம்பவே வந்துட்டு ஹீட் கம்மியாக வச்சுக்கோங்க. ஓரளவு கிளாத் மட்டும் ஒட்டுற அளவு இருந்தால் போதும். ஓகே, இல்லை ரொம்ப ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாத் நம்ம திரும்ப பிரித்து எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அந்த பொம்மையிலும் நல்லா ஒட்டிக்கும். அதனால தான் சொல்கிறேன் திரும்ப. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு துணி கீழே வந்துட்டு நம்ம சுற்றிக்க போகிறோம். இந்த இடத்துல இடுப்பு இடத்துல. எதுக்காக நான் இந்த மாதிரி சுற்றுறேன்னா, என்னோடய கிளாத் ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சு. அதனால வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு துணியை வந்துட்டு சுற்றி இந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நான் புடவையை கட்டி விட. நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி துணியை சுற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன கிளாத் எடுத்திருக்கேன். அதே கிளாத் தான், சின்ன கிளாத் எடுத்துகிட்டு அதை சேர்த்து வச்ச மாதிரி பின்னாடி போட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ அது வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஈஸியாக பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாரீ மாதிரி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்துடலாம். நீங்கள் வந்துட்டு ஹைட்டு கரெக்டாக லென்த்து பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே லேஸ் என்ன பண்ணியிருக்கேன், ஹார்ட் க்ளூ போட்டு அந்த துணியோட சைடில் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். நான் எடுத்திருக்க இந்த துணி கொஞ்சமே சைஸ் லென்த்தாக தான் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் கட் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அந்த பார்பி டாலுக்கு எந்த அளவு லென்த் வேணுமோ அந்தளவு முன்னாடியே பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க, கட்டுறதுக்கு முன்னாடியே. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், அந்த சாரீ எடுத்துகிட்டு அந்த பார்பி டாலோட இடுப்பில் வந்துட்டு சும்மா ஒரு சுற்று மட்டும் சுற்ற போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் சுற்றிட்டு இப்படி ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். நான் மேலே இடுப்பு இடத்துல கிளாத்துக்கு மேலே தான் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு இப்போ ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு வந்து துணியை சுற்றிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ அகலமாக வேணுமோ அந்தளவு வந்துட்டு துணியை இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே திருப்பிடுங்க. ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு நல்லா டைட்டாக சுற்றிடக்கூடாது. நிறைய துணி எக்ஸ்ட்ரா முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதா வெளியே எடுத்துகிட்டு அதை வந்துட்டு மேல் சைடு போடுறதுக்காக எடுத்துருக்கோம். ஓகே, மேல் சைடு போடுறது என்ன பண்ணுங்கள், தனியாக அப்படியே வச்சுருங்க. அதை லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு மடிச்சு விட்டு இப்போ கீழ் சைடு கொஞ்சம் துணி விட்டுட்டு நான் பண்ண சொன்னேன்ல, அந்த துணி என்ன பண்ண போகிறோம், மடிக்க போகிறோம். இது வந்துட்டு பெரியவங்களுக்கு சாரீ கட்ட தெரிஞ்சவங்களுக்கு நிறைய தெரியும். இந்த மாதிரிலாம் எனக்கே ஓரளவு தான் தெரியும். நான் எதுக்காக இந்த மாதிரி கிளியராக சொல்லிட்டு இருக்கேன்னா, சின்ன பசங்க வந்துட்டு கட்ட தெரியலக்கா எங்கள் பார்பி டாலுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கல்ல, அவங்களுக்காக தான் நான் வந்துட்டு இதெல்லாம் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டோம்ல, அந்த இடத்த வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு 4 தடவை மடிச்சிருக்கேன். சும்மா மேலேயும் கீழேயும் மடிச்சிட்டே வர போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. மடிச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஊசி நூல் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த மேலே பிடிச்சிருக்கோம்ல எல்லாத்தையும் மடித்து சேர்த்து வச்சு அந்த இடத்துல வந்துட்டு தச்சு விட்டுற போகிறோம். இந்த மாதிரி தச்சு விடுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ வேணால் திரும்பவும் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெடிமேட் சாரீ மாதிரி மாறிடும். இதை நம்ம திரும்ப மடிக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி தச்சிட்டோம் அப்படின்னா. ஓகே, நம்ம இன்னொரு பார்பிக்கு இந்த சாரியை கட்டி விடணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த பார்பிலேருந்து எடுத்துகிட்டு அந்த பார்பி கட்டி விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், திரும்ப மடிக்க வேண்டிய வேலை இல்லை. ஓகே, அதனால இந்த மாதிரி நான் வந்துட்டு தச்சு விட்டுருக்கேன்.
ஓகே. இப்போ கீழே வந்துட்டு நான் மடித்து தச்சுட்டேன். நான் வந்துட்டு கொஞ்சம் துணி தான் கீழே விட்டேன்றனால ஒரு 4 மடிப்பு தான் வந்துச்சு. நீங்கள் நிறைய துணி விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தடவை மடிச்சிக்கலாம். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் துணி விட்டுருந்தோம்ல, அதுதான் அந்த துணியில் என்ன பண்ணணும், மடிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் இப்படி சைடில் வந்துட்டு லேஸ் வச்சு ஒட்டிக்கிறேன். இந்த சைடில் அதிகமாக லேஸ் ஒட்டக்கூடாது. பட் நான் எதுக்காக ஒட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த நூல் வந்துட்டு தனித்தனியாக வந்துகிட்டே இருக்குது, பிரிஞ்சு அந்த சாரீலேருந்து துணி வந்துட்டு தனித்தனியாக வந்துகிட்டே இருக்குது. நான் வந்துட்டு மடித்து தைக்கல. நீங்கள் மடித்து தைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். அந்த இடத்துல வந்து லேஸ் ஒட்ட மாட்டாங்க. அது கீழே இருக்குல்ல, நான் மடித்து தைச்சிருக்கேன் பாருங்கள், அங்கே தான் வந்து ஒட்டுவாங்க. அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக தைச்சிட்டேன் நான் தெரியாமல். அதனால மேல் சைடு வந்துட்டு நான் லேஸ் வச்சு ஒட்டியிருக்கேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் வந்துட்டு நம்ம கீழே எப்படி மடித்தோமோ அதே மாதிரி மேலே மடிச்சுக்கோங்க. மேலே மடிச்சுட்டு பின்னாடி சைடு வந்து கரெக்டாக கொஞ்சம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடுங்க. ஓகே, கரெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ இந்த இடத்தையும் நம்ம வந்துட்டு தச்சு விட்டுக்க போகிறோம். ஓகே. இந்த ஊசி நூல் கோர்த்துட்டு அந்த இடத்தையும் வந்து தச்சிருங்க. கீழே தச்சோம்ல மடித்து அதே மாதிரி இந்த இடத்துலையும் தச்சிருங்க. தச்சிட்டிங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸியாக வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகே. மடிச்சுட்டு கரெக்டாக வந்து முடிச்சு போட்டு விட்டுடுங்க. முடிச்சு போடாமல் விட்டுட்டிங்கன்னா அது வந்து பிரிஞ்சு வந்துடும். ஓகேயா, அவ்வளோதான். இப்போ வந்து தச்சு விட்டுட்டேன். தச்சுட்டதுக்கப்புறம் நல்லா ஸ்டிப்பாகவுமே நின்றுச்சு. நம்ம வந்து அது பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பயப்படவும் தேவையில்ல. ஓகே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் சாரீ எடுத்துட்டேன் போல் இருக்குது. அதனால பின்னாடி சைடு வந்து என்ன பண்ணுறேன், கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் எடுக்கிற கிளாத்தை கரெக்டாக அந்த பார்பிக்கு ஏற்ற மாதிரி நீளத்துலேயும் சரி அதேமாதிரி அகலத்துலேயும் சரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி தான் ஆகும். அது வந்து கட் பண்ணிட்டதுக்கப்புறம் அசிங்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த துணியுமே பிரிஞ்சு வரும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், சைடில் மொத்தமாக சேர்த்தே நான் லேஸ் வச்சு ஒட்டிட்டேன். ஓகே. அப்படி ஒட்டுறதுனால நம்ம மடித்ததுமே அப்படியே ஸ்டிப்பாக நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால் அப்படியே ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே அந்த தோல் இருக்கும்ல, அதுக்கு பின்னாடி சைடு என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக ஹார்ட் க்ளூ போட்டுவிட்டு இந்த மாதிரி அந்த கிளாத் எடுத்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் பின் கூட போட்டு விடலாம் கீழே இருக்க ஜாக்கெட்டோட சேர்த்து. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குல்ல கீழே, அந்த இடத்துல வந்துட்டு இந்த சாரீ கூட சேர்த்து பின் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு ஆடாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு சாரீ கட்டி முடிச்சாச்சு. சும்மா சிம்பிளாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்கிட்ட கிளாத்துமே அதிகமாக இல்லை. இதுதான் இருந்துச்சு இப்போதைக்கு. கொஞ்சம் நல்ல கிளாத் அப்படின்னா இந்த கிளாத்து தான் இருந்தது. அதனால நான் இதை வச்சு கட்டியிருக்கேன். இது வந்துட்டு நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது. ரொம்ப வந்துட்டு டிசைன் இல்லாமல் கீழே மட்டும்தான் டிசைன் இருக்குது. இப்போ இந்த டாலுக்கு நான் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிட்டு கம்மல் செயின்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிட்டா. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணியிருக்கேன், பின் இருந்துச்சு அதை அவுத்து விட்டு நெக்ஸ்ட்டு கம்மலும் செயினும் போட்டிருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு அவங்க வேலையில் போட்டுட்டு தான் இருந்தாங்க. அதனால நான் திரும்ப வேலையில் போடல. இவங்க வந்து நம்ம செகண்ட் சேனலில் வந்துட்டு பார்பி ஷோப்பை பண்ணிகிட்ருக்கோம்ல, அதில் வந்துட்டு வள்ளியாக நடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அன்னி கேரக்டராக நடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம செகண்ட் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். செகண்ட் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டு அந்த சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஓகேங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இந்த சாரீ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில பேர் கேட்டிங்க அப்படிங்கிறனால பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.